Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் ஒரு Gantt சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all இந்த Gantt chart அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. இப்போது நாம் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோன்னு வச்சுப்போம். ஓகே, அது எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு பிரிட்ஜ் கட்ட போகிறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆனால் அந்த ப்ராஜெக்டில் ஒவ்வொரு வேலையும் எப்போ ஆரம்பிக்க போகுது, எப்போ முடிய போகுது, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி காமிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் தான் என்ன அப்படின்னா Gantt சார்ட். ஆல்ரைட், ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ என்ன டேட்டா அப்படின்னா, இப்போ ஒரு வீடை கட்டணும் அப்படின்னா அந்த வீடை கட்டுறதுல நிறைய வேலைகள் உண்டு. ஓகே, அதாவது ஃபவுண்டேஷன் போடணும், சுவர் எழுப்பணும், தளம் ஒட்டணும், ஓகே, இல்லை ஜன்னல் கதவு வைக்கணும், இல்லை ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, இப்படி ஊறப்பட்ட வேலைகள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த வேலைகள் எல்லாமே எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஸ்டார்ட் டேட், எப்போ முடியும் அப்படிங்கிற எண்ட் டேட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த டியூரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு 5 நாள் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு Gantt சார்ட்டே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டெப்ஸை ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலாக நீங்கள் எந்த டேட்டாவையுமே என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ண வேண்டாம். எந்த டேட்டாவையும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எம்டி செல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். ஒரு எம்டி செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா இன்சர்ட் டேப் போங்க. ஹோம் டேப் பக்கத்தில் இன்சர்ட் டேப் இருக்கு இல்லையா. ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் டேப்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சார்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்சர்ட் பார் சார்ட் அப்படின்னு உண்டு. இதே நீங்கள் MS Office 2010 அந்த மாதிரி வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் சார்ட்டுன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த சார்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார் சார்ட் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் டேபுக்குள்ளே நீங்கள் சார்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்சர்ட் பார் சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் இன்சர்ட் பார் சார்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. பார் சார்ட்டில் 2 கேட்டகரி உண்டு, 2D பார் 3D பார் உண்டு. ஸோ நாம் சூஸ் பண்ண வேண்டிய சார்ட் என்ன அப்படின்னா ஸ்டாக்ட் பார் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 2D ஸ்டாக்ட் பார் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 3D ஸ்டாக்ட் பார் சூஸ் பண்ணாலும் சரி, அது நம்ம இஷ்டம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2D ஸ்டாக்ட் பார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இந்த மாதிரி ஒரு சார்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த சார்ட்டை கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னது படுத்திக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சார்ட் இப்படி எம்டியாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்டி செல்லை தான் செலக்ட் பண்ணி சார்ட்டை க்ரியேட் பண்ணாமே தவிர எந்த டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா செலக்ட் பண்ணல. சரி, ஆல்ரைட், ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எம்டி சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு செலக்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த செலக்ட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு லெஜெண்ட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீரீஸ் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த சீரீஸ் நேமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டேட்டா என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சீரீஸ் வேல்யூ அப்படின்னு காமிக்குது இல்லையா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சீரீஸ் வேல்யூவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எரேஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எரேஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு சீரீஸ் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா சீரியஸ் நேம் கேட்கும். ஸோ சீரியஸ் நேமில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டியூரேஷனை கிளிக் பண்ணிடுங்க. சீரியஸ் வேல்யூவை மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது சீரியஸ் வேல்யூவில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்கன்னா டியூரேஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நார்மலாக நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு Gantt சார்ட்டுக்கு தேவையான கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சார்ட்டை இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீமாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஆல்ரைட், ஸோ இந்த சார்ட்டில் இப்போ நம்ம முதல்ல எதை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்களா, நான் நம்மளோட டேட்டாவில் ஃபவுண்டேஷன், வால், ரூஃப் இப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன தெரியுது 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூ தான் தெரியுது. ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் சார்ட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டாக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே கவனித்து பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் ஆக்சிஸ் லேபிளில் 1 2 3 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடிட் பண்ண போகிறோம். ஸோ எடிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குது இல்லையா, அப்போது நீங்கள் கரெக்டாக இந்த நேம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அங்கே 1 2 3ங்கிற நேம் வந்ததுக்கு பதிலாக 1 2 3 அப்படிங்கிற வேல்யூ வந்ததுக்கு பதிலாக இப்போ நமக்கு என்ன வந்திருக்கும், நாம் இங்கே என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். ஆல்ரைட், ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலை எல்லாமே இப்போ தலைகீழ வந்திருக்கு. கவனித்து பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன் கடைசியில் வருது. ஸோ அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நார்மலாக இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மேட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபார்மேட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆக்சிஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கேட்டகரிஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் உண்டு. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டிக் மார்க்கை தட்டினீங்க அப்படின்னா இப்போ கவனித்து பாருங்கள், நாம் என்ன ஆர்டரில் நம்மளோட வேலையை கொடுத்துருக்குறோமோ அதே ஆர்டரில் இப்போ கரெக்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிளேஸ் ஆகிட்டு. ஓகே, சரி. ஸோ இப்போ அடுத்து நம்ம நார்மலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டார்ட் டேட் தேவையில்லை, இந்த ப்ளூ ஏரியா இருக்குது இல்லையா, இந்த ஸ்டார்ட் டேட் தேவையில்லை. ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ப்ளூ பாருக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ பாருக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. அந்த ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஃபில் அண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஓகே, ஃபில் அண்ட் லைனுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோ ஃபில் அப்படின்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்டரில் நோ பார்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஃபில்லுனா நோ ஃபில் அண்ட் பார்டரில் நோ லைன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான கேண்ட் சார்ட் இப்போ ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபவுண்டேஷன் எப்போ போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதியே போட ஆரம்பிக்கிறோம். ஆனால் இங்கே மேலே டேட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஆரம்பிக்கல, அது மே மாதமே ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அப்போ அந்த டேட்டை நம்ம மாற்றணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த டேட்டை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மேட் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஃபார்மேட் ஆக்சஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே கவனித்து பாருங்கள், மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10ஆம் தேதி இருக்கு இல்லையா, இதை அப்படியே Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி Ctrl+V கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேட்டை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நேராக போய் டேட் ஃபார்மேட்டுக்கு பதிலாக நம்பர் ஃபார்மேட் வைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நம்பர் வருது பார்த்தீங்களா, 43,992. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் உங்கள் டேட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நேராக ஃபார்மேட் ஆக்சஸ்க்குள்ளே போங்க. அங்கே மினிமம் இருக்கு இல்லையா, அந்த மினிமம் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 43,992 கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டேட்டு கரெக்டாக ஜூன் 10லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு தேவையான டேட்டா கரெக்டாக என்ன ஆயிடும் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம சார்ட்டை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா சார்ட்டை கொஞ்சம் ஓவர்லே பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஓவர்லே பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாவுக்கு மேலே கொஞ்சம் ஓவர்லே பண்ணிக்கலாம். ஓகே, ரைட், சரி. ஸோ இதில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு, ஆனால் எத்தனை நாள் ஃபவுண்டேஷன் நமக்கு தெரியல. ஸோ அதனால் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளஸ் சைன் ஒன்று போட்டிருக்கும், ப்ளஸ் சிம்பிள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு சார்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இந்த சார்ட் எலமெண்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேட்டா லேபிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டேட்டு தெரியுதுல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கையில் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் சார்ட் டூல்ஸில் ஃபார்மேட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஊறப்பட்ட கலர் காம்பினேஷன்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் மாற்றணுமோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் மாற்றணுமோ நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோட கலரையும் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம், எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பேசிக்காக ஒரு கேண்ட் சார்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ கேண்ட் சார்ட்டில் இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.